அனைவருக்கும் வணக்கம்பா. ஓகே, நம்ம நியூமெரிக் அனாலிசிஸ் ரைட் அந்த யூடியூப் செஷனோட கண்டினியூஷன்ல நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல கூட இந்த ரேஷனல் நம்பர் அந்த விகிதமுறு எண்கள்லாம் சொல்லல, அந்த மாதிரி ஒரு டாபிக்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண்கள்லாம் இந்த மாதிரி ஃபிராக்ஷனா இருக்கும், பின்னத்துல எழுத முடிந்தால் அதெல்லாம் நம்ம விகிதமுறு எண்கள் சொல்றோம். அதை வச்சு நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கோம், அதை பார்க்கலாம். 8/9 அப்படின்னு சொல்றாங்க, கிடைக்க டேஷ் என்ற எண்ணை -6/11 இருந்து கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ரைட்டாப்பா? அப்ப என்னவா சொல்றான், எந்த நம்பர்ல இருந்து -6/11 ரைட்டா 8/9 கிடைக்க அப்படின்னா ஈக்குவல் டு 8/9. டேஷ் என்ற எண்ணை ஓகேங்களா -6/11 இருந்து ரைட்டா எக்ஸ்ன்னு வச்சுங்களா, -6/11 இருந்து எக்ஸ் என்ற எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்குதுன்ட்டான். அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும், உங்க -x வந்தா என்னவா ஆயிடும், +x மாறிடுமா. இது அப்படியே அங்க எடுத்துட்டு போனா -6/11 ரைட்டா, இது -8/9 பா. இப்ப அழகா எல்சிஎம் எடுத்துக்கலாமா, 11க்கு 9க்கு எல்சிஎம் 99. இங்க 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 54, இது இங்க 11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 88. இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்னவா கிடைக்கும், 142/99 பா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பா. ரைட், அப்ப என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம், -6/11 இருந்து ரைட்டா நம்ம என்ன பண்றோம், -142/99 கழிச்சா நமக்கு வரக்கூடிய மதிப்பு 8/9 அப்படின்னு அவன் சொல்ல வரான். ரைட் வா, இதுல எது ஈக்குவலன்ட் பேர் அப்படின்ற எது ரெண்டு சமமா இருக்குன்னு கேக்குறான். இப்ப ஆப்ஷன் ஏ வராதுப்பா, இது 4ஆல வகுத்தா 5/3 வரும், ஆனா -5/3, ஆனா இது +5/3 இருக்கு, அதனால தப்பு. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2ஆல இது மைனஸ் இருக்குப்பா, இது கரெக்டுப்பா. இது -8/15, இது -8/15 தான் கரெக்ட். இதுல ரெசிப்ரோக்கலா இருக்குப்பா, சமம் அல்ல அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அடுத்த கேள்விக்கு வாங்குவா. -5/4 அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்றான். 5/4னா என்னப்பா, ஃபிராக்ஷன்ல 1.25 சொல்றான்ல. அப்ப இந்த 1.25 என்பது -1.25 எதற்கு இடையில் உள்ளது அப்படின்னு கேட்கிறான். அப்ப -1க்கும் -2க்கும் நடுவில் தானே இருக்கும். ரைட், அப்ப -1க்கும் -2க்கும் நடுவுல தான் -1.25 ஆனது இருக்கும் அப்படின்னு பார்க்கும். ரைட்டுப்பா, அப்புறம் இதுல எது கிரேட்டஸ்ட், இதுக்கு என்ன ஷார்ட்கட்னாப்பா, நீங்க ஒன்னொன்னா செக் பண்ணி டிவைட் பண்ணலாம், டைம் ஆகும். ஈஸியா டினாமினேட்டரை சேமா மாத்துங்கப்பா. டினாமினேட்டர் நான் என்ன மாத்தேன்னா எல்சிஎம் பா, இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா 96 மாத்திக்கிறேன். இப்ப 96 மாத்தினா ×4 மேல ×4 பா, அதனால இது -68. இது என்ன பாக்கும், ×6 மேல ×6 -78. இது ×12, இது ×12. இது ஆக்சுவலா மைனஸ நம்ம இங்க எழுதிருக்கல, ஜென்ரலா நம்பருக்கு தான் மைனஸ் ரைட்டா, -84. இது ×3 மேல ×3 -93. பாருங்க எல்லாமே மைனஸ்ல இருக்கா. நம்ம மைனஸ்ல என்ன சொல்லுவோம்னா சின்ன நம்பர் தான் பெரிய வேல்யூன்னு சொல்லுவோம். -1 பெருசா -2 பெருசானா -1 தானே பெருசு, அதே தான் அங்க சொல்ல வரும். அப்ப மைனஸ்ல எது சின்னதா இருக்கோ அதுதான் பெரிய வேல்யூ கொடுக்கும். ஆகவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கிரேட்டஸ்ட் வா. எது ஸ்மாலஸ்ட்னு கேட்டானா பெரிய வேல்யூ தான் இல்ல ஸ்மாலஸ்டா இருக்கும். ரைட்டா, இது சிறிய மதிப்பு. அப்ப எல்சிஎம் எடுங்க, அது டினாமினேட்டர் சேமா மாத்தினா நியூமரேட்டர் வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். இங்க என்னப்பா கேக்குறான், சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த டினாமினேட்டர். டினாமினேட்டரா கீழே இருக்கக்கூடிய வேல்யூ, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் ரைட்டா, பகுதி அப்படின்னு சொல்றோம். இந்த டினாமினேட்டரை ஆட் பண்ணா என்ன வரும்னு கொஸ்டின் கேக்குறான். அப்ப இதுல என்னப்பா கேள்வி, இதுல மேல இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். மேல தொகுதி ரைட்டா, கீழே பகுதி ரைட்டா. இதை ஆட் பண்ணா என்னப்பா கிடைக்கும், 15. 15 மீண்டும் ஆட் பண்ணா இலக்கங்களின் கூட்டு பலன் சிங்கிள் டிஜிட்ல கேக்குறான்பா, ஒரே இலக்கமா மாத்தி கேட்கறான், அவ்வளவுதான். ரைட், அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு 2 ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணா 4/5ன்றான். அதுல ஒரு நம்பர் 2/5னா செகண்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படி கேக்குறான்பா. ரைட்டா, அப்ப என்ன சொல்லலாம், ஒரு நம்பர் 2/15, அதுல இன்னொரு நம்பர் எக்ஸ். ஓகே, ஆட் பண்ணா 4/5. அப்ப நீங்க 4/5 இருந்து 2/15 கழித்தால் உங்க ஆன்சர் வரும்பா. எல்சிஎம் 15. இத 15 மாத்தினா 3ஆல பெருக்கணுமா, மேலேயும் 3ஆல அழகா பெருக்கலாமா. அப்ப 12ல 2 போச்சுன்னா 10 பா.
10/15 அழகா வகுத்தீங்கன்னா 2/3. அப்ப எந்த ஆப்ஷன்ல 2/3 கிடைக்குது பாருங்கப்பா. ரைட். அடுத்த கேள்வி வாங்க. 2 ரேஷனல் நம்பரை பெருக்கினால் -2/3ன்றான். அதுல ஒரு எண் 3/7னா அதர் நம்பர் ரெண்டாவது நம்பரை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம்பா. இந்த ரெண்டுத்தையும் பெருக்குனாதான் -2/3. அப்ப எக்ஸ் என்ன வருது? அழகா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். x = -14/9. ரைட் வா. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நம்பரை 8/9 பெருக்கணும். ஆனா தெரியாம மிஸ்டேக்கா 8/9 டிவைட் பண்ணிட்டானா. அப்ப அதனால அந்த ரெண்டு எண்களுக்கு உள்ள வித்தியாசம் 34. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கறோம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னாவா /9 இருக்காப்பா. அப்ப 9ஆல வகுபடக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் 9ஆல டிவைட் ஆகுதுப்பா. மற்ற ஆப்ஷன் எதுவுமே 9ஆல டிவைட் ஆகுதானே ஆகல. அப்ப அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு ஐடியால செக் பண்ணலாம். ரைட். இல்லைன்னா ஆப்ஷன் வந்து கூட பண்ணலாம். பாருங்களேன் 144 அந்த பையன் 8/9ஆல மல்டிப்ளை பண்ணா அவனுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னப்பா 16 8 128. ஆனா அவன் தெரியாம என்ன பண்ணிட்டான் 9/8ஆல பெருக்கிறதுனால அவனுக்கு 162 கிடைச்சிருக்கும். அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க 34 தானே. கரெக்டா இருக்கா? ஒரு ஐடியால கூட சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா என்னவா பண்ணணும் எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் 8/9ஆல பெருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் அதே எக்ஸ 8/9ஆல வகுத்துட்டான்னா என்ன மீனிங் வா 9/8ஆல பெருக்கிட்டான்னு அர்த்தம். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 144ன்னு சொல்றான். இப்ப எல்சிஎம் என்னவா 72. இது 9ஆல பெருக்கணும், இது 8ஆல பெருக்கணும். இப்படியே சால்வ் பண்ணலாம். அப்ப டிஃபரன்ஸ் எடுத்தா 17x/72 தான் 144 சாரி 144 என்ன வரும் 34. ரைட்டா 34. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன இருக்கும் x = 34/17 × 72 சால்வ் பண்ணீங்கன்னா 144 வந்துருச்சா? அதாவது ஆப்ஷன் வச்சு ஓரளவுக்கு டிசைட் பண்ணலாம். இப்ப இந்த கேள்வி கூட பாருங்களேன் 4/3ஆல பெருக்கணும். ஆனா அவன் 4/3ஆல வகுத்துட்டான். ரைட்டா? அப்படின்னா 70 அதிகமா கிடைக்குதா சரியான விடையை விட? அப்ப அது நம்பர் என்னன்னா 4ஆல வகுபடக்கூடிய ஆப்ஷன் 120 140. நீங்க சும்மா செக் பண்ணுங்க. 120 4/3ஆல பெருக்குனா என்ன விடை கிடைக்கும்பா? 4/3ஆல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 120/3னா என்னவா கிடைக்கும் 40. அப்ப 116 வரும். ஆனா அதே 120 4/3ஆல டிவைட் பண்ணிட்டானா 3/4ஆல பெருக்கிட்டான்னு அர்த்தம். இப்ப என்னப்பா கிடைக்கும் 90. எவ்வளவுப்பா வித்தியாசம் 70. பாருங்க இதெல்லாம் நீங்க அழகா ஆப்ஷன் இருந்தே வெரிஃபை பண்ணிக்கலாம். போன கொஸ்டின்ல எக்ஸ் சொன்னால அதையும் ஃபாலோ பண்ணலாம். எக்ஸ 4/3ஆல பெருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் எக்ஸ் அவன் 3/4ஆல பெருக்கிட்டான். அதனால வித்தியாசம் என்ன 70. இதை சால்வ் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ 120 வருதான்னு செக் பண்ணீங்கன்னா போதுமானது. ரைட். அதனால சில கேள்விகளை ஆப்ஷன் இருந்தே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். அடுத்த கேள்வி என்னப்பா ஜென்ரலா அதெல்லாம் எல்சிஎம் எடுத்து போட்டுடலாம்பா. இப்ப கீழே எல்லாத்துக்கும் காமனா 12 இருக்கா? இது 12ஆ மாத்தினாங்க 3ஆல பெருக்கணுமா? மேலேயே 3ஆல பெருக்கணுமா? 9. இங்க 2ஆல பெருக்கணுமா? மேலேயே 2ஆல பெருக்கணுமா? இங்க 1 மேல அதேதான். இப்ப ஆட் பண்ணுங்கப்பா. 19ல 7 போச்சுன்னா என்னப்பா கிடைக்கும் 12/12 இதை டிவைட் பண்ணா 1ன்னு வரும்பா. ரைட் பா. அடுத்த கேள்வி இதே தான். ஒரு பேசிக் ஐடியா. நம்ம போர்ட் மாஸ்டர்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். அப்ப 3/4ல 5/8 போச்சுன்னா என்ன? எல்சிஎம் 8ன்னு எடுத்துக்கலாமா? பெரிய நம்பரை இங்க 2ஆல பெருக்குங்க, மேல 2ஆல பெருக்குங்க. அப்ப 6 - 5 என்னப்பா 1/8. அப்ப 1/8ஓட 1/2 கூட்டினா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு இதான் கேட்கறான். ரைட்டா? நீங்க ஃபுல்லா கூட ஒரே ஸ்டெப்ல கூட எல்சிஎம் எடுத்துருக்கலாம். அப்ப 8 இப்ப இங்க என்னப்பா கிடைக்கும் ×4 மேல ×4 சால்வ் பண்ணா 5/8ன்னு கிடைக்கும். நீ ஒரே ஸ்டெப்லயே கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 3/4 - 5/8 + 1/2. நீ இப்படியே கூட எல்சிஎம் அழகா 8ன்னு கூட இப்படியே சால்வ் பண்ணிருக்கலாம். இங்க 3ஆல பெருக்கிறோம். இங்க என்னப்பா பண்ணணும்? அப்ப எல்சிஎம் என்னப்பா வரும்
ஓகேங்களா? இங்க 2ஆல பெருக்கணும், மேல 2 6, இது அப்படியே 5, இது 4ஆல பெருக்கணும். இப்ப சால்வ் பண்ணி பாருங்க, ஆன்சர் அதே தான் கிடைக்கும். நன்றி, வணக்கம்பா.